ஹே காய்ஸ், வெல்கம் டு வா பியூட்டி சேனல். வாங்க, இன்னைக்கு என்னென்னலாம் சுவாரஸ்யமான அப்டேட் இருக்குன்னு சொல்லி நம்ம லைனா பார்க்கலாம். போன வீடியோல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூர்ல உயிரிழந்த குடும்பங்கள நேர்ல வர வச்சு சந்திச்சிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ சந்திச்சதுக்கு அப்புறம் டிவிக்கே திருப்பி ஃபயருக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, இப்போ வந்த மழையினால பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய நெல்லெல்லாம் சேதமாகி இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன ரிப்ளை குடுத்திருக்காருன்னா, வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் தான் இந்த திமுக அரசு செயல்படுது. இவங்களுடைய அலட்சியத்தினால தான் நெல்மணிகள் வந்து மழையில நனைஞ்சு வேஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே கஷ்டப்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு, திமுக அரசு கண்டிப்பா வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்ளோ நாள் கழிச்சு இப்பதான் டிவிகே கட்சி வந்து ஒரு ஃபயருக்கே வந்திருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டிவிக்கே வந்து பேக் டு ஃபயர் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வகையில வரப்போற நவம்பர் 5ஆம் தேதி வந்து டிவிகே கட்சி சார்புல விஜய் அவர்கள் ஒரு பொதுக்குழுவ நடத்த போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பொதுக்குழு எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து இவங்க கட்சியில என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க, அண்ட் இவங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற சதியில இருந்துலாம் எப்படி வெளிய வருது அப்படின்றத ஒரு டிஸ்கஷனா பொதுக்குழுவ விஜய் வந்து நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்துல நடத்த போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையா டிவிகே கட்சியை சார்ந்த நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம் நடந்த அன்னிக்கே நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக கரூருக்கு போயிருந்தோம். ஆனா எங்கள வந்து காவல்துறையினர் கரூருக்கு உள்ளேயே விடல. ஸோ டிவிகே கட்சி போட்டிருந்த வண்டி, ஆளுங்க யாரையுமே அவங்க வந்து கரூருக்கும் சரி, கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களையும் சரி பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கரூர் சம்பவத்தினால சில இடங்கள்ல விஜய் அவர்களுடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்த நியூஸ் படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாருமே யார் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி கூகுள்ல பார்க்குற அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா, ஒரு நடிகர பார்க்க வந்து இவ்ளோ பேர் இறந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே பார்க்குறாங்க. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள சந்திக்கிறதுக்காக வெளிநாட்டு தூதரகம் வந்து விஜய சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளிய வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்திலே விஜய் அவர்கள் இந்த மாதிரி அதிகாரிகளோட சந்திக்க போறாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா எலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷனுடைய சிஸ்டம்ல சில சீர்திருத்தங்கள பண்ண போறதா சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவசரமா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவ அமைச்சு, அந்த சீர்திருத்தங்களுக்கான டிஸ்கஷன வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி வந்து ஒரு கூட்டத்த நடத்த இருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்துல வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டு ஸோ இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூட்டத்துக்காக விஜய் அவர்களையும், டிவிகே கட்சியினரையும் நேர்ல போய் கூப்ட்டுருக்கதா தகவல் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனலோடைய தலைப்பு செய்தியே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுல நாமக்கல் மாவட்டத்துல ஒரு கல்லூரியில சரியான ஒரு பாதுகாப்பான கேன்டீனும், ஃபுட்டும் இல்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் கிட்ட ஃபுட் பாய்சனால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த உணவுத்துறை அமைச்சர்கள்லாம் போயி அந்த கேன்டீனையும், சமையல் செய்ற இடங்களெல்லாம் பார்க்கும்போது, அவ்ளோ ஒரு கேவலமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அங்க தண்ணி அதாவது குடிக்கிற தண்ணி வைக்கிற டேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் கிளீன் பண்ணாத ஒரு டேங்க்காம். ஸோ அந்த டேங்க்குக்குள்ள புழு, பூச்சி இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. அந்த தண்ணிய தான் அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற சமைக்கிற இடம் எதுவுமே ஒரு சுத்தமாவே இல்ல. அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸ்பயர்ட் ஆன பொருட்கள வாங்கி தான் இந்த மாணவர்களுக்கு சமைச்சு தந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட இல்ல. இத்தனைக்கும் பிரைவேட் காலேஜ் தான். ஸோ சாப்பாடுக்கு எல்லாமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வாங்கிட்டு தான் சாப்பாடே குடுக்குறாங்க.
ஸோ கன்டினியூஸா இந்த மாதிரி மாணவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. ஆனா காலேஜோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்த ஆய்வுல 400 பேர்கிட்ட அந்த காலேஜோடைய ஃபுட்டுனால மயக்கம், வாந்தின்னு இந்த மாதிரி சீரியஸா அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. நெறைய மாணவர்கள் இதுல ரொம்பவே தீவிரமான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல கூட நம்ம காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறோம். ஸோ ஃபுட் குவாலிட்டி இருக்கணும், கஸ்டமர்ஸ் திருப்பி வரணும் அப்படின்றதுக்காகவாச்சும் அவங்க ஓரளவுக்கு குவாலிட்டியா செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஹாஸ்டல்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃபுட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிறதில்ல. சில ஸ்கூல்ஸு, காலேஜு இந்த மாதிரி கேன்டீன்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் எல்லாருமே ஃபீஸ் வாங்குறத தான் குறியா இருக்கிறாங்களே தவிர, சரியான உணவு போடவே மாட்றாங்க. ஸோ, அதனால இந்த மாதிரி முக்கியமான ஸ்கூல், காலேஜஸ்ல ரெகுலரா ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தவிர்க்கலாம். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ ரீசென்ட்டா முதலமைச்சர் அவர்கள் கட்சி கூட்டத்த நடத்தியிருந்தாங்க. ஸோ, அப்போ அதுல அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தேர்தல்ல நம்ம தான் வெற்றி பெறப் போறோம். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திராவிட மாடல் 2.0 ஆட்சிய தொடங்கி நம்ம சிறப்பா செய்யணும். எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு எல்லா எல்லா நியூஸ் சேனலோடைய ஹெட்லைனா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு பாருங்க. திமுகக்கு மட்டும் தான் தமிழ்நாட்ட நிரந்தரமா ஆள்றதுக்கான தகுதி இருக்குன்னு சொல்லி இந்த எலக்ஷன்ல காட்டணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஆள்றதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றது இவங்க பண்ண 5 வருஷம் ஆட்சியை வச்சு மக்கள் கொடுக்க போற தீர்ப்புல தான் தெரியும் யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.